கடன், ருணம் எத்தனை வகை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறது வெறும் கடன் சுமையை மட்டும்தான். ஏன்னா நம்மெல்லாம் சம்சாரத்தில் இருக்கோம். வேறு என்ன சார் பிரச்சனை? ஏதோ உழைக்கிறோம், வீட்டுக்கு கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறோம், அப்படியும் கடன் வருது. வியாதியினால் கடன், வியாபாரத்தினால கடன், சில பேரை நம்பி மோசம் போனதுனால கடன், உறவுகளால் கடன், நட்பினால் கடன், கல்வியினால் கடன், நம்பிக்கை துரோகத்தால் கடன், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு கடன். இந்த ருணத்தை எப்படி தான் சார் தீர்க்கிறது? இந்த மாதிரி கடனுக்கெல்லாம் என்ன சார், இன்னும் ஏதாவது கடன் இருக்கா சார்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சார்? இது ஏன் இப்படி நமக்கு தெரியாத ஒரு கடன் வருது? இதுக்கு ருண விமோச்சனம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடன் விமோச்சனம் போகிறதுக்கு என்ன வழின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடன் முதல்ல எத்தனை விதமான கடன் பாருங்கள். பௌதீக கடன், கர்ம ருணம், பந்த ருணம், அதே மாதிரி ஜென்ம ருணம். இது எல்லாம் போகணும். இது போகணும்னா நான் சில பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. சங்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப உசக்தியான இந்த பூஜை வந்து உங்கள் கடனை தீரும். கோ பூஜை பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுறது கடனை தீர்க்கும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுறது அற்புதமான பலன்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான தானியங்களை நீரில் ஊற வச்சு என்ன மறுநாள் வந்து அதை இந்த ஏரில் பூட்டுறாங்க பாருங்கள், எருதுகளுக்கு கொடுத்தீங்கன்னா மகா புண்ணியம், கடன் தீரும். பசுமாட்டுக்கு மட்டும்தான் தானம் பண்ணால் நம்ம கடன் தீரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அகத்திக்கீரை கொடுத்தாதான் தானம் தீரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன நவதானியங்களை ஒரு நாள் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு தலைக்கு கீழே வச்சு நீரில் ஊற வச்சு அதை வந்து ஏரில் பூட்ட போகிற அந்த எருதுகளுக்கு கொடுத்தீங்கன்னா அற்புதமான ருண விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும். துவரப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, துவரை, அதை ஊற வச்சு எருதுகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு கை மேலே பலன் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், கடன் தீரும், ருணமே வராது. இந்த கடனே வராமல் இருக்கிறதுக்கு அந்த தோரம் பருப்பை வந்து நீங்கள் வச்சு பண்ணுறது மிகப்பெரிய விசேஷம். தானியங்கள் தானம் பண்ணுறது மிகப்பெரிய விசேஷம். ஆகவே எப்படிப்பட்ட ருணமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட கடனாக இருக்கட்டும், அந்த கடன் தீர்றதுக்கு நான் சொல்கிற வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமாக வாழுங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.